Hello everyone, welcome to Smart Kids Learning English to Tamil. I'm here to help you improve your English grammar step by step. Many English learners make common grammar mistakes without realizing it. ஆமாங்க, இதுதான் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு தெரியாமையே நம்ம இங்கிலீஷில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் என்னென்ன, அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இஃப் யூ ஸ்டே till the end, you'll understand how to avoid these errors and speak English confidently. So let's begin. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா Subject-Verb Agreement. Here is an example. She go to school every day. This is a wrong sentence. Correct sentence என்னன்னு பார்த்தீங்கன்னா she goes to school every day. Subject verb agreementங்கிறது சப்ஜெக்ட்டுக்கு பொருத்தமான வேர்பை நம்ம யூஸ் பண்ணுறது தாங்க. இப்போது சிங்கிள் சப்ஜெக்ட், தட் மீன்ஸ் சிங்குலர் சப்ஜெக்டாக இருக்குது அப்படின்னா நாம் சிங்குலருக்கான வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். ப்ளூரல் சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணணும். இப்போ நாம் பார்த்த எக்ஸாம்பிளில் ஷீ அப்படிங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட் இல்லைங்களா? ஸோ நாம் கோஸ் தான் யூஸ் பண்ணணும், கோ யூஸ் பண்ணக்கூடாது. காமன் டிப், ஹீ ஷீ இட் இது எல்லாமே சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ். அப்போது வேர்ப் கூட எண்டிங்கில் நாம் எஸ் அல்லது இஎஸ் யூஸ் பண்ணணும். அட் தி சேம் டைம் ஐ, வி, தே இந்த மாதிரி ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ் வந்துச்சுன்னா நாம் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் யூஸ் பண்ணணும். ஃபார் குவிக் ப்ராக்டிஸ், he play football. This is a wrong sentence. Instead of play நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? plays. So the correct sentence is he plays football. Next, second mistake என்னன்னு பார்த்தீங்கன்னா wrong use of prepositions. நாம கரெக்டான prepositions யூஸ் பண்ணாதது தான் second mistake. Example, I'm interested on music. இது தப்பான ஒரு சென்டென்ஸுங்க. கரெக்டான சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐம் இன்ட்ரெஸ்டட் இன் மியூசிக். பொதுவாகவே நிறைய பேர் எந்த ப்ரிப்போசிஷனை எந்த இடத்துல யூஸ் பண்ணோம் அப்படின்னு தெரியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மற்ற இங்கிலீஷ் வேர்ட்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டான தமிழ் வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி ப்ரிப்போசிஷன்ஸ்க்கு கரெக்டான தமிழ் அர்த்தம், கரெக்டான தமிழ் மீனிங் இல்லாதது தாங்க. இன்ட்ரெஸ்டட் ஆன் அப்படிங்கிறது தப்புங்க. இன்ட்ரெஸ்டட் இன் அப்படிங்கிறத கரெக்டான கலோகேஷன். அது போலவே குட் அட் இங்கிலீஷ், ஆங்க்ரி வித் சம்ஒன் இந்த மாதிரி இருக்கக்கூடியது முக்கியமான ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேசஸுங்க. ஹியர்ஸ் எ குவிக் டிப், குட் அட், ஆங்க்ரி வித், அஃப்ரைட் ஆஃப், டிபெண்ட் ஆன். அடுத்ததான் நம்ம மிஸ்டேக் 3. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா incorrect use of articles. நமக்கு தெரியும் AEIOU வந்தால் மட்டும் நம்ம and யூஸ் பண்ணணும்னு. பட் தெரிஞ்சுமே சடனாக பேசும் பொழுது and யூஸ் பண்ணுற இடத்துல நம்ம A யூஸ் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள், I saw an elephant. இது தப்பு. ஏக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? and. That means the correct sentence is I saw an elephant. Article அப்படின்றது A and the இந்த மூணும் தான். A and இது ரெண்டும் நம்ம இன்டெஃபினைட் ஆர்டிகல்ஸ்னு சொல்கிறோங்க. நாம் ஒரு பொருளை ஃபர்ஸ்ட், தட் மீன்ஸ் முதலாக குறிப்பிடும் பொழுது நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஏ அண்ட் வந்து நம்ம AEIOU அதாவது வவல்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம், மற்ற கான்சனன்ட்ஸ்க்கு முன்னாடி ஏ யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், an apple, a car, an orange, a teacher. நெக்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ட் ஆர்டர். தட் மீன்ஸ் incorrect word order in questions. Here is an example. You are going to school. இது தப்பு. இது ஒரு question இல்லைங்களா? அப்போது எப்படி வரும், எது கரெக்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா are you going to school. இங்கிலீஷில் நாம் எஸ் ஆர் நோ கொஷின்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது ஹெல்பிங் வேர்ப்ஸ் முன்னாடி வரணும். ஹெல்பிங் வேர்ப்ஸ் அப்படின்னா am, is, are, do, does, did இதெல்லாம் நம்ம ஹெல்பிங் வேர்ப்ஸ்னு சொல்லலாம். தட் மீன்ஸ் கரெக்டான ஸ்ட்ரக்சர்ஸ் பாருங்கள். are you coming? Does she know English? Did they complete the homework? இதில் are, does, did இதெல்லாம் ஹெல்பிங் வேர்ப்ஸ். எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொஷினோட ஸ்டார்டிங்கில், தட் மீன்ஸ் அந்த கொஷினோட ஓப்பனிங் வேர்டாகவே வந்திருக்கு. இந்த மாதிரி தான் நாம் வேர்ட் ஆர்டர், ஒரு கொஷின் கேட்கும் பொழுது இந்த வேர்ட் ஆர்டரில் தான் நம்ம ஃபார்ம் பண்ணணும். Here is a quick recap for you. இன்னைக்கு நாம 4 மிஸ்டேக்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் verb agreement. செகண்ட் மிஸ்டேக் correct prepositions. Third mistake is on
proper use of articles, and finally last one, correct word order in question. இன்னைக்கு கிளாஸ் இவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களை மற்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காம ஸ்மார்ட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். If you enjoyed this class and found it useful, don't forget to like, share and subscribe to Smart Kids Learning English to Tamil. Comment your doubts and let me know which grammar topic you'd like me to cover next. I'll be back with more interesting English lessons. Until then, keep practicing and stay confident. Next video, Sandikala. Tata. Bye bye, guys. Thank you. Welcome.